ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன சிந்து தனியாக வந்திருக்குன்னு பார்க்காதீங்க. அம்மா தான். நம்ம உள்ள வாங்க. அம்மா எங்கேயாவது ஓடி திரிவா. அம்மாவும் சிந்துவும் என்னத்துக்கு வந்திருக்கிறோம் அம்மா? இன்னைக்கு உங்களுக்கு மோதகம் வச்சு காட்ட போகிறோம். அம்மா வந்து எனக்கு மோதகம் வச்சு தர போகிறாவாம். இது வந்து நான் மோதகம் வச்சு பழகுவோம் கொண்டு வாங்கின பயிர். கடைசியாக அம்மா மோதகம் வச்சு பார்ப்போம் அம்மா இப்படி அவிக்கிறான்னு பார்த்து நாங்கள் பழகுவோம் இன்றைக்கு. என்னம்மா சிந்து இன்றைக்கு மோதகம் வைக்க பழகுறேன். எனக்கு என்னன்னா மோதகத்தை இப்படி இப்படி பிடிக்க தெரியாது. அந்த என்ன சொல்றது, அது பிடிக்க மாட்டேன். அது என்னது, இது உருண்டை எடுத்து அந்த உருண்டையை வந்து பிடிக்கிறதுதான் ரவுண்டா வரும். அது ஒரு டெக்னிக் இருக்கா. பாப்பா முண்டைக்கு அம்மாட்டையும் அதை காட்டுப்போம். கொழுக்கட்டையும் மோதமும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அவிச்சு காட்ட போறோம். இப்ப பயிரை வறுக்க போறோம். பயிரை வறுத்து அதை வந்து அவிச்சு எடுத்து வைக்க போறோம் உள்ளுட. இப்ப சட்டியில வந்து இந்த பயிரை போட்டு வறுக்க போறா. அம்மா சொன்ன என்னடா ஆடிக்கூழும் எனக்கு செஞ்சு தர போறாவா. என்னம்மா ஆடிக்கூழ் வந்தது எங்களுக்கு நாங்க காய்ச்சல. ஏன்னா நாங்க அதுல ராசவள்ளி களி காய்ச்சினாங்களே. என்னம்மா எல்லாம் களிய ஆடிக்கூழ் ராசவள்ளி களிய குடிச்சது ஆடிக்கூழ்னு நினைச்சு கொண்டு இப்ப இந்த பயிர் பாதி பயிர் இதை வறுத்தெடுப்போம். மோதா தன்னுடன் வந்து நான் ரைஸ் குக்கர்லயே பயிரை அவிச்சு தேங்காய் சர்க்கரை எல்லாத்தையும் அப்படியே கலந்து விடுவேன். கலந்து விட்டுட்டு ஒரு சிட்டிக்கை உப்பும் போட்டு நாங்கள் 2 ஆக உப்பு இல்லாட்டி சாப்பிடலாம் தானே. அப்போ பயிறு சர்க்கரை தேங்காய் 3 விதண்டாச்சு. இனி ஏலக்காய் வறுத்து வச்சுருக்குறோம். ஏலக்காய் இடித்து போட்டு போட போகிறோம். ஏலக்காய் அடிச்சு போட்டு போட போகிறீங்க. உங்களுடன் செய்தாச்சு. இப்போ இந்த கொஞ்சம் மாவை குழைச்சி செய்வோம். உடத்துக்கு இப்போ வெளியில் போட்டு வந்து அதையும் செய்வோம். இந்த வேலை இடத்தை கொண்டு காட்ட போகிறோம் அம்மாவுக்கு. ஏலக்காயும் போட்டீங்களா? எல்லாம் போட்டாச்சு. சூப்பராக வந்திருக்கேண்ணே. அம்மா செய்தா சொல்ல வேணுமா? உங்களுக்கு காமெடி அம்மா இந்த சமையலை பார்த்து. நான் காமெடி பண்றேனா? நீங்க சில நேரம் காமெடி பண்ணிடுவீங்க. சாப்பாட்டுல காமெடி ஆக்கி விட்டுருவீங்க. மோதகத்துல ஃபேவரட் அம்மா. மோதகத்துல அவ வந்து ஃபேவரட். சொல்லுவேன் அம்மா இந்த மோதகம் என்னன்னு. அப்ப இப்ப மோதகம் வந்து ரெடி ஆயிட்டுது. இனிமா சர்க்கரை, பயறு, ஏலக்காய், தேங்காய், சொட்டு சிட்டிக்கை உப்பு. இந்த உப்பில்லா பண்டம் குப்பையில் என்று சொல்லுவீங்க. அதுக்காக சொட்டு உப்பு போட்டுருக்கோம். ஓகே, சரி. இடியப்பத்துக்கு மாதிரி குழைச்சி இடியப்பத்துக்கு போட்டு அடிக்கக்கூடாது. மோதகத்துக்கு நல்லா போட்டு அடிக்கணும். ஏன்னா மோதகம் பிடிக்காம இந்த வடிவா வாரதுக்காக. அப்படியே உங்களோட ஐப்ரோ நல்ல வடிவா இருக்கு. அதுக்கு இப்போ எல்லாமே வந்துட்டு போல 200 ரூபா கிட்ட பீஸ். ஆனா அவ எனக்கு தர வேண்டிய காசு அங்க வந்தா தானே தருவான். இப்ப இப்ப தச்சமே அம்மாட்ட இல்ல, காசு இல்லையா தன்னிட்ட. இனி அங்க வரட்டான். இல்லையான்னு சொல்லக்கூடாது. காசை வச்சுக்கொண்டு அது வந்து இங்க என்னுடைய கார்ட்டை யூஸ் பண்ணினால் 10 ரூபா வெட்டுவான். 100 ரூபா செலவழிச்சா. அதுக்காக நான் ஒன்று அடிக்கையில பேசாம வச்சிருக்கிறேன். இல்லையம்மா 7 ரூபா வந்து 100 ரூபாய்க்கு 7 ரூபா வந்து குறையும். ஈரோக்கு 7 ரூபா குறையும். 7 ரூபா வந்து அந்த 7 ரூபா. அப்ப சிந்தி அங்க வந்தா நான் கொடுப்பேன். தருவீங்க. என்ன வாங்கி வந்துட்டேன் மோதகம் அம்மாண்ட பாத்தீங்களா? நல்லா வந்தா தான் மோதகத்துக்கு சரி. நல்லா இருக்கு. ஆமா சொல்லுங்க, எங்க போனீங்க இப்ப? இன்னைக்கு இயற்கை மகள் சிந்து வேலை செய்யற இடத்துல போய் இந்த சிஸ்டர் ஒன்று கேட்டோம். இன்னொரு கரடிக்கு இன்னொரு ஆனந்தம், இன்னொரு ஆனந்தம் கரடிக்கு. இந்த வேலை இடத்த வந்து கூட்டி கொண்டே காட்டினான். அம்மாவுக்கு வந்து அங்க ஹாப்பி. எல்லாரையும் பார்த்தது நம்ம எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும். அடுத்தது வந்து ஓமாவை பார்த்தோம். ஓமான்றது எங்க வீட்டு ஓனர். அவருக்கு வந்து 103 வயசு. எங்கிட்ட கெமாண்டி சொல்லிட்டினா அவ வந்து தனியாக இருக்கக்கூடாதுண்டே இனி. அதனால அவள் வந்து அடுத்த டைமில் சேர்த்தாச்சு. அதனால நாங்கள் இன்றைக்கு ஓமாவை பார்க்க போயிருந்தாங்க. அம்மா ஒரு நாள் ஓமாவை பார்த்ததில்ல. நான் சொல்கிறதுகளெல்லாம் கேட்பினவே எல்லா என் ஃபேமிலி எல்லாருக்கும் தெரியும் ஓமாவை பற்றி. ஆனால் பார்த்ததில்லை ஒரு தரம். ஓமா நல்ல ஹாப்பி அம்மா. ஆனால் ஓமாவை பார்த்தது அம்மா எத்தனை வயசுன்னு நான் சொன்னேன். இந்த மாதம் தான் 55 வயசு ஆக போகுதுன்னு சொல்ல. உண்டு சிஸ்டர் மா இருக்குன்னு சொல்ல. இந்த கல்யாணம் செய்யலான்னு கேட்டவா? அது வேற. இன்னும் கல்யாணம் செய்யல. 3 தரம் கேட்டவா? நீ சொன்ன 4 பிள்ளை இருக்கு. நான் சொன்னா 4 பிள்ளை இருக்கவாக்குன்னு சொல்லி. ஏன்னா அவாக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. அவைக்கு வந்து தெரியும் தானே இங்க இருக்கிறவைக்கு வந்து கூடுதலா அவை லேட்டா தான் நான் பேபி பெற்றுக்கொள்றேன். இங்க சுவிஸ்காரர் கூடுதலா. அப்ப இது வந்து அம்மா வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கிறாதான். இந்த தலைமையிற்கு ஆசைப்பட்டவா தொட்டு பார்த்தோம். ஆமா, தலைமையில கொஞ்சம் விளையாடிடுவா. அம்மாவோட தலைமையில நல்ல நீட்டா இருக்குன்னு சொல்லி. அப்ப சொன்னவா என்னன்னா இது வந்து இந்த தலைமையில சமைக்க இப்படி விரிச்சு விடக்கூடாதுன்னு சொன்னா. நான் சொன்னேன் அதான் நான் இப்படி கொண்டே போட்டுட்டு திடீர்னு சொல்லி சொன்னேன். அவளோட நல்ல காமெடி.
பேப்பர் வாசிக்கிறேன். பேப்பர் வாசிக்கிற கண் நல்ல கூர்மையான கண், கண்ணாடி இல்லாம பேப்பர் வாசிக்கிறான். ஏன்னா அடுத்தது வந்து ஓமா என்ன செய்த வேண்டா, அவன் கிளிக்குண்டா கிச்சு கிச்சி பண்ணி விளையாடினா கொஞ்சம் நான் நிறைய ஹாப்பியா இருந்தேன். என்னம்மா இன்னொருக்கா வர சொல்லி சொன்னா, நான் அம்மா அங்க இருக்குன்னு ஃப்ரங்க் ராயத்துல இருக்கிறேன்னு சொல்ல, அம்மா ஃப்ரங்க் ராயத்துல இங்க இல்லையான்னு கேட்டா, நான் சொன்னேன் இங்க இல்லை என்னோடையன்னு சொல்லி நிறைய கதைச்சோம். அம்மா நல்ல ஹாப்பி இன்றைக்கு. நம்ம அம்மாவும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. இந்தியா நல்ல ஃபுட் பேக்குன்னு சொன்னவா, மற்றது வந்து எல்லாரோட நல்ல பழகுறான்னு சொன்னோம். ஜோந்தின்றது ஃப்ரெஞ்சில். நான் வந்து எல்லாரோடைய நல்லா எல்லாரையும் வச்சிருக்குதுன்னு சொன்னேன். போனது 4 மணிக்கு எங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அவைக்கு எங்களோட 2வது ஷெஃபின் தான் நின்றவா. நல்ல ஹாப்பி. ஆனால் எல்லாரும் உங்களை தெரியும் அவைகளுக்கு, அதனால என்ன எல்லாரையும் ஓரளவுக்கு தெரியும். வேற என்னம்மா வேறு நாங்கள் இன்றைக்கு வேற என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் மோதகம் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு காட்ட போகிறேன். அம்மா வந்து மோதகம் வைக்க போகிறேன். நான் வந்து மோதகம் அம்மா நல்லா செய்வேன்னு சொல்கிறேன். நான் ஒரு நாளும் அம்மா செய்த மோதகம் சாப்பிட்டது இல்லை. அக்காவோட வீடியோவில் தான் பார்த்துருக்குறேன். அக்கா வந்து ஒவ்வொரு தைப்பங்களுக்கும் அம்மா தான் மோதகம் வைக்கிறேன். நீங்கள் உள்ளுடன் செய்து வச்சுட்டு உள்ள எடுத்து காட்டுங்க. அம்மா வந்து உள்ளுடன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டா. முதல் காட்டினாங்களானே இதெல்லாம் செய்து வச்சுட்டு அம்மா உள்ளுடன் எல்லாம் செஞ்சுட்டா. இப்போ வந்து இதை வந்து மாக்குழைக்க போகிறேன். மாக்குழைச்சு இதை இடத்துல வச்சு பிடிச்சி அவிச்சு போட்டு காட்டுறோம். பாப்பா மோதகம் வருதா இல்லை இன்னும் வருதான்னு பார்க்குறேன் நான். அம்மா சொல்றா தண்ட சமையலை என்ன காமெடி பண்ணுதாமண்டு ஒரு சின்ன ஒரு வருத்தம். என்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் தானே, ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னன்னு தெரியும், சாப்பிட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லா சமைக்கிறா, சமைக்கிறதுல ஒரு குறையும் இல்லை. அது என்ன எங்கட பரம்பரை கொஞ்சம் சமையல் பரம்பரை தானே. நம்ம எங்கட அம்மா நல்லா சமைப்பா, அதனால நாங்களும் நல்லா சமைப்போம். அந்த பரம்பரை அடிக்காங்க மூடி விடுவோம். இந்த சுண்டு வந்து நான் வந்து நீ கேட்க எனக்கு வந்து புட்டு குத்துற எங்கட அத்தை உணவு தந்துவா, அம்மாவோட அத்தை சூரிச்சத்தை உணவு தந்தவா. இந்த வரைக்கும் நான் வச்சிருக்கிறேன். அத்தை ஒரே ஒரு பொனி சுண்டு மட்டும் கொண்டு வாங்க, புட்டு குத்த பனி சுண்டு இல்லையான்னு கேட்டு வாண்டி நான் இந்த சுண்டு தான். இப்போ இந்த அளவு அம்மா எத்தனை சுண்டு போட்ட போறீங்க? நான் ஒரு சுண்டு அரிசி பாவம். அரிசி மாவு கொஞ்சம் கூட போடுவோமா? அரிசி மாவு கூட போட்டா வெடிக்குமே. அரிசி மாவும் அங்க எப்படி போத்தல்ல அரிசி மா அவிச்சமா எல்லாம் வர்றதாமா? எத்தனை சுண்டு அரிசி அவிச்சமா போட போறீங்க? 3 சுண்டு போடுவோம். பார்க்குறேன் என் உள்ளுடன் கூடவே இருக்குது. நம்ம வந்து 3 சுண்டு அவிச்சமா போடுறா, 1 சுண்டு அரிசி மாவுக்கு. ஆனால் கலரிங் குறைவா இருக்குமோன்ற டவுட்டா இருக்கம்மா எனக்கு. இல்லை படிக்க பார்க்கும் அரிசி மா கூடினா. ஆமா காணும் அம்மா. உள்ளுடன் என்ன செய்யறது? பச்சை மாவும் போடணுமே. இல்லை பச்சை மாவு வைக்கல, இடியப்பம்மாய் குழைக்கணும். இது இடியப்பம்மாய் குழைக்கணும். அம்மா எடுத்துருக்குறா 1 சுண்டு அரிசி மாவுக்கு 3 சுண்டு அவிச்சமா. ஆனால் எனக்கு தெரியும் கலரிங் எப்படி வருமானு எனக்கு தெரியல. என்ன வெள்ளமா கூட போட்டிருக்கிறா. நானா இருந்தா அரிசி மாவு தான் கூட போடுவேன். நம்ம சொல்றேன் அரிசி மா கூட போட்டா வெடிக்குமா? கொழுக்கட்டையா மோதகம் வெடிக்குமா? அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. என்னம்மா இனி உப்பு போட போறேன். இனி அடுத்ததா உப்பு போட போறேன். இந்த உப்பு போடும். சிந்துவுக்கு இந்த உப்பு போட்டு சமைச்சு தரா. எத்தனை அரண்டி போட்ட நீங்க? அம்மா அளவுக்கு தான் போடுறா, அவ அளவு கணக்கு தான் போடுறா. அடுத்தது சுடுதண்ணி பாருங்க. நான் தாரேன் சுடுதண்ணி கொஞ்சம் ஆவி பறக்கணும். வேணா கொஞ்சம் ஆவி போனா தான் இடியப்பத்துக்கு நல்லா வரும்னு சொல்லுவீனா. சுடுதண்ணி வச்சாச்சு. ஆவி போயிட்டு அந்த ஆவி தன்மை போயிட்டுது. நம்ம வந்து சுடுதண்ணியை விட்டு குழைக்கிறோம். மெல்லமா கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழைக்கணுமா? ஆமா கொஞ்சம் எண்ணெயும் விடணும்னு சொல்லுவீனா தெரியுமா? இடியப்பத்துக்கு அவ்வளவு விடுறவ ஏன்னம்மா எண்ணெய் விட்டா கொஞ்சம் உடையாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் நான்.
அம்மா சொல்கிறான் என்ன விடுற இல்லையண்டு அவட ஸ்டைலில் அவள் செய்யட்டும் என்ன அவள் நாங்கள் இடியப்பம் குளிக்கிற மாதிரி குளிச்சு நல்லா அடிக்கணும். இடியப்பத்துக்கு அடிக்கக்கூடாது, அப்படியே குளிக்கிறது. மோதத்துக்கு கொஞ்சம் அவிக்கணும். அம்மாவுக்கு போன் ஒரே போன் அடிதான், போன் கதை தான். உள்ள நாட்டு சொந்தக்காரெல்லாம் அடி அம்மாவுக்கு போன். சித்தா அடிக்கிறான். நாங்க சும்மா விளாத்தி போட்டு சின்ன வேலை இடத்துக்கு போனாங்க. நாங்களும் தான் இங்கே சிந்து விட்ட ரெண்டு தான் வேலை செய்யும், வழியால வேலை செய்யாத. அப்ப போன நான் கொண்டு செய்கிறேன். கொஞ்சம் வந்து தண்ணியை கொஞ்சம் போட்டு விடுங்க. இல்ல சித்தா சித்தா இவ்வளவு வருஷம் ஒன்றும் எனக்கு சமைச்சு தரையிலையா? இப்ப வந்து அவக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கான் எனக்கு சமைச்சு தர வேண்டுதான். இப்ப சமையல் நடக்குது. தங்களை அம்மா வந்து ஒன்றும் தங்களுக்கு செய்யலையா, சித்தாவும் அம்மா வந்தானா தங்களை வளர்த்ததான். நீங்க சின்ன நிலையடி சின்னவா என்ன சித்தா செய்யறவா? அம்மா என்ன செய்யறவா எங்களை பார்க்காம? நாங்க உங்களை டார்ச்சர் பண்ணாங்களா சித்தா? டார்ச்சர் பண்ணோண்டு இருக்கிறோம், குழப்படி செஞ்சோண்டு இருக்கிறோம். தங்கச்சிக்கும் கதைதான். எப்படி இருக்கு சித்தால கனடா? கருத்து போனீங்களாமா? மாமா சொல்ல இல்ல சித்தா நல்ல வெள்ளையா இருப்பேன். நயகரா போய் பாத்தீங்களே சித்தா? நீங்க விசா எடுத்த கனடாவை போனீங்கல்ல, நேஷனாலிட்டி உங்களுக்கு? ஓகே, நானும் போகணும் ஒருக்கா கனடாக்கு. ஒரே ஒரே தங்கச்சி அக்கா ஒரே டெலிஃபோன் கதை தான். தங்கச்சி கனடாக்கு ஃபேரியன் போயிருக்கிறா, டூர் போயிருக்கிறா. தங்கச்சி என்னம்மா சித்தாங்கடா 2 வயசு வித்தியாசம். அக்கான்னு சொல்றதால நீங்க முந்தில இருந்து சின்ன ஆள் மாதிரி தானே இருக்கிறீங்கண்ணா. அவ பார்த்தா அப்படி இல்ல, சித்தா நல்ல வடிவா தான் இருக்கிறா. சித்தா தான் உயரம் உயரம் சித்தா உயரம். அம்மா இப்ப வந்து இந்த மாவை வந்து குழச்சி உருண்டையா உருட்டி எடுக்கணுமேமா? நிறைய தண்ணி இழுக்கும் போல. இன்னும் தண்ணி கொஞ்சம் வைக்கவா? சுடு தண்ணி அம்மா வந்து இப்ப வந்து மா குழைச்சிட்டா. நல்லா அடிச்சு குழைச்சேன் நான். 2 குழைச்சத்தான் முதல் பிடிக்காம வருவேன், வெடிக்காம இப்படி தப்பிட்டு இப்படி பிடிக்கணும். இந்த அப்படி நுனியில பிடிக்கணும். இங்க வச்சு காட்டு. இப்படி பிடிக்க வரும், குண்டாளன் மாதிரி வரும். அந்த குண்டாளனுக்குள்ள இந்த இதை போடணும், உள்ளுடனே வைக்கணும். இந்த அப்படி செய்ய அப்படி குடா மாதிரி வருவேன். நல்லா தான் செய்யறீங்க. நான் ஃபேமஸ். நீங்க ஃபேமஸா கொழுக்கட்டைக்கு? கொழுக்கட்டை முதத்துக்கு ஃபேமஸ். இந்த வந்துட்டு பாத்தீங்களா? காட்டுங்க, ரவுண்டா காட்டுங்க, கை உள்ளங்கையில வச்சு. ஆமா, இன்னும் கொஞ்சம் செய்யலாம். இன்னும் கொஞ்சம் செய்யலாமா? செய்யலாமா? எங்க முதல்ல நல்லா சாஃப்டா இருக்கு. எங்க பழகினீங்க இது? சும்மா பழகினா கையை எப்படி செய்து செய். முந்தி வரே இல்லை எனக்கு. இங்கே ஃப்ரான்ஸுக்கு வந்து தான் பழகி இருக்கிறேன். ஃப்ரான்ஸுக்கு வந்தா அப்புறம் செய்ய பழகினீங்க? உள்ளுடனே வைக்கிறது. இப்போ நாங்கள் உள்ளுடனே வைக்கிறோம்.
இப்படி வச்சுட்டு உள்ளங்கையால் இப்படி இப்படி கண்டு விட்டு இப்படி பிடிக்கும். உள்ளுடனே உண்டன வையுங்க. உள்ளுடன் வைக்க கடிக்க கடிக்க வரணும். வெடிக்க வெடிக்க பார்ப்பேன். கணக்கு வச்சு கணக்கு வச்ச வடிக்க பாப்பாரு. கொஞ்சம் கொஞ்சம் குறையுங்கப்பா. இல்லை செய்ய கஷ்டமான பிரச்சனை. உள்ளங்கையில் வச்சு இப்படி இப்படி செய்யும். சரியா? கொழுக்கட்டை ரெடி. கூரா வரணுமாம்மா பிள்ளையாட்ட? அது கோயிலுக்கு தான் அப்படியே வைக்கிறது, நாங்கள் சாப்பிட்றதுக்கு அப்படியே வைக்கிறோம். அது கோயிலுக்கு தான் அப்படியே வைக்கிறதா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க என்ன இவ்வளோ செய்திருக்காங்க. சூப்பராக செஞ்சுருக்கிறீங்க. கெட்டிக்காரி அம்மா, ஒரு கெட்டிக்காரி தான். வேலை எடுத்து அதை ஒழுங்காக நாங்கள் செய்யணும். பிளச்சா உங்களுக்கு காட்ட மாட்டோம். சரியாக வந்து தான் காட்டும். லட்டு மாதிரி எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு எப்படி நசிக்கிறது, நசிச்சுட்டு இப்போ இந்த நுனிய விரல் எல்லாத்தாலும் இப்படி இப்படி செய்யறது. உங்களுக்கு யார் ஒரு மெசேஜ் பண்ணி கொண்டிருக்கிறது? வேறையா தம்பி அல்லது மெரமன் போட்டோவில் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. பக்கத்தில் 2 ஒன்று ஒரே டிடி ஒன்று வந்தோண்டே இருக்கு. இந்த வடிவம் வருது கூட மாதிரி. இது அக்கா செய்ய மாட்டேன், வராது அக்காவுக்கு வராது. அக்கா என்னத்தான் கூப்பிடுவா போயிடுறாங்க எல்லாத்துக்கும். அக்கா என்னத்தான் அம்மா வந்து நல்ல மோதம் பிடிச்சு கொண்டு இருக்கிறான். காட்டுங்கம்மா. கூட மாதிரி வந்துட்டு நல்லா மெல்லிசா பிடிச்சா மோதம் கடிக்க உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கு. நல்ல பெருசா இது கொஞ்சம் உள்ளுடன் வைக்கலாம். இதுக்குள்ள இறைச்சி வச்சு பிடிக்கல உங்களுக்கு இந்த இடம் இறைச்சி நம்ம அதுக்குள்ள இப்படி செஞ்சுட்டு செஞ்சு பார்க்கலாம். அதான் அந்த மோமோஸ்ன்னு சொல்லுவீங்க. பச்சை மாவுல இறைச்சி மாதிரி செஞ்சு வச்சா மோமோஸ் வருமாமா. அது பச்சை மாவுல செய்யணும். இது அவிச்ச மாவு வந்து இது மோதாத்துக்கு வெள்ளை கலர்ல. அது பச்சை மாவுல செய்யலாம். நான் 2 செய்துட்டு ஓகே சரியா? கொழுக்கட்டையும் மாமா பிடிக்கிறவா? அப்படித்தான் அப்படித்தானா கொழுக்கட்டை அமர்த்தி போட்டு இப்படித்தான் செய்யணும். கொழுக்கட்டையும் கொஞ்சம் டெக்கரேஷன் போடுவோம். டெக்கரேஷன் பண்ணணும். பல்லு மாதிரி கரண்டி ஒன்று வேணும், சின்ன கரண்டி. டெக்கரேஷன் பண்ணணுமா? டெக்கரேஷன் கொழுக்கட்டைக்கு டெக்கரேஷன் பண்றா, டிசைன் பண்றது. அந்த வாயடிக்கு அந்த பல்லு முளைச்ச மாதிரி தேங்காய் வைக்கிறது இல்லாம அந்த இடைக்கல பல்லு கொழுக்கட்டை பிள்ளைகளை கொட்டுறது. எனக்கு பல்லு கொழுக்கட்டை கொட்டுனீங்களா? பல்லு முளைக்க சின்னல கொட்டானே கொட்டுனீங்களே. பர்த்டே செஞ்சீங்களா? முதலாவது பர்த்டே செய்யல, பல்லு கொழுக்கட்டை கொட்டினது போல. அக்காவுக்கு பர்த்டே செஞ்சீங்கன்னு? ஏன் எனக்கு பர்த்டே செய்யல? அது அம்மா செஞ்சவா. இப்ப நீங்க ஒண்ணுமே செய்யல. அவ ஜப்பான் குட்டி மாதிரி இல்ல பிறந்தவா. அக்கா ஜப்பான் குட்டி மாதிரி சின்ன இல்ல, எல்லாரும் ஜப்பான் குட்டின்னு தான் சொல்றவா. துசியக்காவையா? என்ன சொல்றவ? என்ன சொல்றவ? மீன் குட்டி. நல்ல மீன் குட்டி. நீங்க கருப்பா இருந்தீங்க சரியான. நான் பிறகு கருப்பா இருந்தேன். காது வெள்ள, முகம் எல்லாம் தெரியும் கருப்பு. அப்ப என்ன வெள்ளையா வந்துடா? அது காது வெள்ளையா இருந்தா இப்ப இந்த வெறிவினம் வெள்ளையா. பிறகு கருப்பா தான் இருந்தேன். சரியான கருப்பு. கறிச்சட்டி தோத்துப்போம். கறிச்சட்டி ஆனா தெரியும் வெள்ளையா வர போறீங்கன்னு தெரியும். ஆனா முகம் காது நல்ல பால் போல வெள்ளை, முகம் வந்து கருப்பா இருந்தா. பேபி பிறந்தா காது வந்து கருப்பா இருந்தா அந்த பேபி வந்து கருப்பா தான் இருக்குமா? நான் பிறக்க கருப்பா தானா பிறந்தனா, நான் இந்த காது மட்டும் வெள்ளையா இருந்ததா. கொழுக்கட்டை செஞ்சுட்டேன். செய்துட்டு அதை ரவுண்டா பிடிக்கணும், இதை சப்பியா பிடிக்கணும். இல்ல அதே மாதிரி தான் பிடிக்கணும், கொஞ்சம் வீதிய. இப்ப கரண்டி தரவா? கத்தி என்ன நல்ல போல டிசைன் வெட்டுறதுக்கு கையால டிசைன் வெட்டுவேன். இப்படி கத்தியால இப்படி இப்படி சொல்லுங்க. அப்படிதான் செய்யணும். சரியா? காட்டுங்க. கொழுக்கட்டையும் ரெடி. இது எப்படி செய்யணும்? பல்லு செய்ய வடிவா பின்பக்கத்தால பல்லு வடிவா இருக்கா? என்னம்மா டிசைன் எல்லாம் சரியா? காட்டுங்க. நல்ல கொழுக்கட்டை ஒன்று செஞ்சுட்டா. அது அடுப்பில் சட்டியை வைக்கட்டா கொதிக்க வையுங்க. முடிஞ்சது. நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடுங்க. தண்ணி ஊற்றி சீனி போடாதீங்க. தண்ணிக்கு என்ன சரியான இனிப்பு சக்கரை, அதனால சீனி போடக்கூடாது. போடக்கூடாது. பிளேன் டீயோட குடிச்சா நல்லா இருக்குமா? சாப்பிடுங்க. டீயோட சாப்பிடலாம். இப்போ சீனியை போடாமல் பால் டீயும் போடலாம். பிளேன் டீ தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பயறு சர்க்கரைக்கு தேங்காய் பூ கொதிச்சுட்டு நான் வந்து அம்மா அவிச்ச கொழுக்கட்டையையும் மோதகத்தையும் இதில் வச்சு அவிக்க சொல்லி அம்மா சொன்னவா. அவிச்சு பார்க்க சொல்லி ஒரு இப்படி வருதுண்டு முதல் செய்கிறது.
அவிச்சு இப்படி மூடி பார்ப்போம். இடியப்பத்தட்டை வச்சு தான் நம்ம அவிக்க சொன்னவா அதுக்குள்ள. இப்ப அம்மா சொல்லி தந்த மாதிரி ஒரு மோதகம் ஒன்று பிடிச்சு பார்க்க போறேன். நுனிக்கு இங்க என்ன அப்படியே சுத்தி கொண்டு மெல்ல மெல்லமா மாவு எடுக்கணும். நீங்க சுத்த வந்தோண்டே இருக்கு. சுத்த சுத்த அந்த ரவுண்ட் வந்து வந்துட்டு உங்களுக்கு. அம்மா சொல்றா இது கொழுக்கட்டைக்கு ஓகேயா இருக்குமாண்டு. அகண்டு வந்தா கொழுக்கட்டை. நான் இது மோதகமா தான் செய்ய போறேன். ஆனா கொஞ்சம் மொத்தமா இருக்கு. நீங்க தட்டுங்க பெரிய மோதகமா. இப்ப வந்து ஓரளவுக்கு உருண்டி எடுத்துட்டேன். அந்த மெல்லிசா இப்படி இப்படி செஞ்சு எடுக்கணும். நல்லா இருக்கு. அந்த மா குலைக்கிறதுலாம் இருக்குது. எல்லாம் வந்து இதன்றது உள்ளுடனே வைக்கணும். இது வந்து உள்ளுடனே சொல்றோம் நாங்கள். அதை ஏன் சொல்றோம் நாங்க? கணக்க வைக்காதீங்க. கணக்க வச்சீங்கன்னா மூட மாட்டீங்க. கணக்க வச்சா மூட இல்லாது. மழை பெய்யுது வேண்டு. கணக்க வச்சா மூட இல்லாது. இப்ப வந்து இவரை வந்து இப்படி செய்வோம். அப்படி உள்ளங்கைக்குள்ள வச்சு அப்படி சுத்துங்க. இப்படி சுத்தத்தான் வேறு டெக்னிக் தான் உண்டு. ஒரு டெக்னிக். எனக்கு மோதகம் வந்து இப்படி இருக்கணும். அம்மா சொல்றா அது கோயிலுக்கு தான் அப்படி செய்யறது. கோயில்ல தானே இப்படி கூர் ஒன்று வைக்கிறதா. அதை மடிச்சு விடுங்க. எனக்கு இப்படி கூர் மோதகம் தான். அவ சொல்றா என்னன்னா அது கூர் வைக்கிறது கோயிலுக்கு அவிக்கிறது, பிள்ளையாருக்கு அவிச்சு கொடுக்கறதா. இது பாருங்கம்மா நான் செஞ்ச மோதகத்தை. நீங்க செஞ்சீங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போது இயற்கை மொழிந்த மோதகம் தான் சூப்பர். கைப்பட்டா எல்லாம் பொண்ணாகும். அதே மாதிரி தனி பாருங்க. அம்மா செஞ்ச மோதகத்துக்கும் நான் செஞ்ச மோதகத்துக்கும். ஆனா எனக்கு வந்து அனுபவம் இல்லை. ஆனா நான் செஞ்சுட்டேன். நான் இப்ப அடுத்த மோதகம் அவியறதுக்கு நான் திருப்பி செய்யணும். ஒரு மோதகம் தான் போகணும். சரியா அப்படியா இருக்கா? அம்மா சொன்ன என்னன்னா இப்ப வந்து அவிஞ்சிருக்குமாண்டு பார்க்க சொல்லி நான் இப்ப அதை பார்க்க போறேன். அவிஞ்சிட்டு தாண்டு அவிஞ்சிட்டுதாம்மா இது நான் சொல்றேன் என்னண்டா அவிஞ்சிட்டு. நல்ல குளிர் தண்ணி இதுக்குள்ள ஊத்தணுமா? கவுட்டு நான் எடுக்கிறேன். நீங்க போய் அம்மா சொன்ன என்னண்டா ஒண்டா எடுத்து இந்த ரேயில வைக்க சொல்லி அப்படியே கொட்ட சொல்லி இப்படி இப்படி கொட்டட்டாமா. நல்லா அவிஞ்சு வந்திருக்கு. ஆனால் சுடுவுது தண்ணி. அம்மா சொன்ன இப்போ பிரிக்க வேணான்னு நான் அவசரப்பட்டு பிரிச்சுட்டேன். ஓகே நல்ல வடிவாக வந்திருக்கு. இல்லை கொழுக்கட்டை தான் அந்த அந்த அச்சு பட்டு கொஞ்சம் வடிச்சிட்டு அந்த வடையத்தான் அச்சு. இங்கே கொழுக்கட்டை நல்ல வடிவாக வந்திருக்கு. கொழுக்கட்டை நல்ல வடிவாக வந்திருக்கு. மோதகமும் நல்ல வடிவாக வந்திருக்கு. இப்போ அடுத்தது வைக்க போகிறோம். இல்லை நான் செய்கிறேன். இப்போ நான் செய்த மோதகமே தான் நான் செஞ்சது. இது அம்மா செஞ்சது. இதுதான் நான் செஞ்சது. இது நான் செஞ்ச மோதகம். நான் செஞ்ச மோதகமும் மிச்ச மோதகம் அம்மா செஞ்சவா. இதையும் அவிய வைப்போம். இப்போ அடுத்த மோதத்தை அவிய வைப்போம் மூடி. நாங்கள் வந்து சுவையான மோதகமும் கொழுக்கட்டையும் வந்து அம்மாவோட கையால் இன்னும் அவிச்சு கொண்டு இருக்கிறோம். இன்னும் முடிக்கல. நல்ல சுவையான கொழுக்கட்டையும் மோதகமும் அம்மா வச்சு வந்துருக்குறா. இப்போ வந்து இன்னும் அம்மா செஞ்சு கொண்டு இருக்கிறா. நாங்கள் வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. என்னம்மா சுடுவது கொஞ்சம் ஆறட்டும். இயற்கையாக டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆறட்டும். சுடுவது வந்து வாய் வெந்துடும். எனக்கு பல்லு கொழுக்கட்டை கொட்டையிலன்னு இப்போ பல்லு கொழுக்கட்டை அவிச்சு கொண்டிருக்கிறா. நான் தானேம்மா கண் பார்க்க கை வேலை செய்யறது. எனக்கு ஒருக்கா சொல்லி தந்தா நான் டக்குன்னு அதை பிடிச்சிருவேன். அது என் கேரக்டர் குணம் என்னம்மா கண் பார்க்க கை வேலை செய்யறது தான் என் குணம். இப்போ அம்மா வந்து செய்யறத பார்த்தேன்னா உடனே ஒரு மோதம் பிடிச்சி காட்டினேன். எனக்கு வருதுன்னு சொல்லி. ஆனா அக்காவால அதை செய்ய முடியலையேன்னு சொல்லி சொன்னவா. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தானே. ஆனால் நான் வந்து கூட செய்வேன். ட்ரை பண்ணி பார்ப்பேன். இதையும்
தெரியாட்டி செய்து பழகணும். செய்து பழகணும். தெரியாட்டிலும் நீங்க செய்து பார்க்கணும் அதை கையால. இருக்காதீங்க எல்லாரும் செய்து பழகுங்க. கணக்கமாக குழையாம கொஞ்சம் குழைச்சு ட்ரை பண்ணி செய்யுங்க, செய்யலாம். முதல் நீங்க இந்த கொழுக்கட்டையை பழகுறீங்களா இருந்தா முதல் நீங்க கொஞ்சம் மாவு எடுத்து ஒரு அரை சுண்டு அரிசி மாவும் ஒரு சுண்டு அவிச்ச மாவும் எடுத்து நீங்க கொஞ்சம் மாவுல செஞ்சு பழகுங்க. ஒரு 5 கொழுக்கட்டை அவிங்களே முதல், என்னம்மா? பிறகு 10 கொழுக்கட்டை அவிங்க, பிறகு 15. உங்களுக்கு கொழுக்கட்டை அவிக்க தெரியும்னு சொல்லி நீங்க பொங்கலுக்கோ சித்திரை வருஷ பிறப்புக்கோ நீங்க போய் ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்க கொழுக்கட்டை அவிக்க உங்களோட ஃபேமிலியில. ஆனா ஓகே, இப்ப கொழுக்கட்டை ரெடி ஆயிட்டு, என்னம்மா? எனக்கு ஹாப்பி கொழுக்கட்டை அவிச்சது. எனக்கு வந்து அந்த கூர் வரணும்னு சொன்னான். நின்று போச்சு. நல்ல கூரா வரணும், சின்ன குட்டி கூரா. யா நான் கேட்ட மாதிரி செய்யறேன், மேல கொஞ்சம் கூர் வச்சு. அம்மா செய்யட்டு கழுத்துனோ உதயமா அம்மா ஒரே வேலை தான், வந்ததுல இருந்து சமையல் தான் ஒரே. என்ன இது 2வது முறை வந்து நாங்க இந்த கொழுக்கட்டையை அவிச்சு முடிச்சிட்டோம். நல்லா அவிஞ்சிட்டு கையில ஆவி அடிக்கும், கவனமா செய்யணும். இத கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நான் 3வது தடவை இந்த கொழுக்கட்டையையும் மோதகத்தையும் இதுக்குள்ள வச்சிருக்கிறேன். இஞ்சால அவிச்சு எடுத்தாச்சு. இப்ப சாப்பிட்டு பார்க்கணும். அடுத்ததா சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு இந்த மோதகம். நல்ல சுவையான மோதகம் ரெடி ஆயிட்டுது. கொழுக்கட்டையும் மோதகமும். அம்மா அங்கால மிச்ச மோதகத்தை என்னம்மா செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? அம்மா செஞ்சு வச்சு கொண்டிருக்கிறா. இப்ப வந்து மோதகத்தை வந்து நான் சாப்பிட்டு பார்க்க போறேன் எப்படி இருக்கு அம்மா செய்த மோதகம். இங்க பாருங்க, உள்ள வடிவா இருக்கு, நல்ல கலரா இருக்குது, நல்ல கலர்ஃபுல்லா. சாப்பிட்டு பார்ப்போமா? நல்ல டேஸ்டா இருக்குது. எத்தனை மார்க்ஸ் போடுவீங்க? வரும் சாப்பிட்டுட்டு வரேன். நான் இந்த மோதக நான் வந்து இந்த மோதகத்துக்கு 100 மார்க்ஸ் கொடுப்பேன். அவ்வளவு டேஸ்டா அம்மா செஞ்சிருக்கிறா. அப்படியே கைவண்ணம் மாறாம ஊர்ல சாப்பிட்ட மாதிரி, ஊர்ல கோயில்ல தருவினமே மோதகம் அதே மாதிரி தான் இருக்குது இந்த மோதகம். இதுக்கு நாங்க இப்ப பிளேன் ஊத்தி சாப்பிட போறோம். நல்ல டேஸ்டா இருக்கும். சாப்பிட மனம் வராது, மோதகம் சாப்பிட நல்லா இருக்கும். சாப்பிட முடியும். சுவிட்சர்லாந்துல எப்படி கிளைமேட் இருக்குன்னு அதையும் நீங்க பாருங்க. செம மழை பெய்யுது. இப்படி மழை பெஞ்சா நாங்க வெளியில எங்க போறது? ஃபுல்லா மழை தான். இடி முழக்கமும் அடிக்குது. இடி முழக்கம், மழை, மின்னல் எல்லாம் அடிக்குது. செம மழை பெய்யுது இன்றைக்கு. அம்மா வீடியோ எண்ட் பண்ணுவோமா? அம்மாவோட மோதகம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. அம்மா மிச்ச மோதகத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறா. இது செய்து முடிக்க அப்படியே விடிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மிச்ச மோதம் நிறைய மாவை குழைச்சிட்டா. அம்மாவுக்கு ஆடிக்குள் எனக்கு காய்ச்சி காட்ட போகிறோம். ஆடிக்குள் முடிஞ்சுது ரெண்டாலும் வண்டு காய்ச்சியில் நாங்கள் வந்து பழக போகிறோம். ஆடிக்குள் எப்படி காய்ச்சிறதுண்டு அடுத்த வருஷத்துல இருந்து நான் எல்லாம் அந்த முறைப்படி செய்ய போகிறேன். என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடும். எங்களுக்கு தைப்பொங்கல் கொண்டாடுறே இல்லை, நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனு நான் கொண்டாடுறேல, அது ஏன்னு தெரியலை. அது என்னன்னு தெரியலை. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுனா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துடும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். தைப்பொங்கல் கொண்டாடுறது இல்லை, வேறு சித்திரை வருஷ பிறப்பு கொண்டாடுறீங்களே, அது வெளிநாட்டில் இருக்கிறதால எல்லாரும் கொண்டாடுறவ, நான் மட்டும் கொண்டாடினதில்லை. இனி நான் இந்த அடுத்த வருஷம் 2026 வந்து நான் எல்லாத்தையும் அந்த முறைப்படி செய்யணும்ன்றதுக்கான தான் இப்போ பழகிட்டு இருக்கேன். நான் மாட்டேன் என்னம்மா எல்லாம் செஞ்சு நானே வந்து சாமிக்கு
எனக்கு செய்ய தெரியாதண்டு இல்லை, என்ன சொல்கிறது, பழக்கம் இல்லை தானே செய்து. அது எத்தனை 10 வருஷமாக ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறேனே நம்ம. ஆனால் முந்தி நான் நல்லா தான் செய்துட்டு இருந்தேன். நான் 10 வருஷம் முடங்கிட்டேன். 10 வருஷம் தேவையில்லாமல் முடங்கி போயிருந்தது தான் பிரச்சனை. இனி அப்படி இல்லை, எல்லாம் பழகி பாருங்க. நானே இன்றைக்கு தான் பழகினான், நல்லா தான் வந்தது. எனக்கு உடனே வந்துடுது. செய்கிற அந்த மோதம் பிடிக்கிறது தான் கொஞ்சம் டெக்னிக்காக பிடிக்கணும். இந்த அம்மா சுற்றி சுற்றி பிடிக்கிறா. சமையல் வீடியோவா இல்லை ஊரை சுற்றி பார்க்குற வீடியோவா தெரியாது. கட்டாயம் இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் வந்து சந்திப்போம். இந்தியா சைட்டில் வெளிச்சம் அடிக்குது. இப்போ பிரைட்டாக தெரியுதா மாவை. இப்போ உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்துவும் சிந்துவோட மம்மியும். இப்போ வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து ஃபுல் விடியலேருந்து நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எனக்கு வந்து இப்போ ஃபேரியடா லீவு, அம்மாக்காண்டி நான் லீவ் எடுத்துருக்குறேன். இப்போ நாங்கள் லீவுக்குள்ள ஒரே வெளியில் போகிறதும் வாரதும் சமைக்கிறதும் இதே தான் ஓடிக்கொண்டிருக்குது. நாங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து எப்போ எடுக்க முடியுமோ அந்த வீடியோவையும் எடுத்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். சரி அம்மா, நன்றி வணக்கம் சொல்லி முடிப்போம். வணக்கம். வீடியோவில் பாருங்க, இயற்கை மகள் சிந்து அடிக்க வரும் டியூட்டி. ஓகே, பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீ அடுத்த வீடியோட சந்திக்கிறோம்.